அவங்களோட அந்த பேர் அவங்க ஒரு புக் வச்சுருந்தாங்க. இவங்களோட ப்ளீஸ் கேட்டுக்கோங்க. இவங்களோட இது வந்து நேச்சுரல் ஃபைபர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. கம்யூனிட்டி ஆக்ஷன் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். எங்களுக்கு இது களக்காட்டில் இருக்கு, சேரன் மகாதேவ். அப்போ இவங்க வந்து இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரே நாள்லாம் இதை கற்றுக்க முடியாது. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தொடர் பயிற்சி இருக்கணும். ஸோ அந்த தொடர் பயிற்சி வந்து அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு இனிஷியேட். உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு வழியை ஒரு சின்ன ஒரு கோட் போட்டிருக்கேன். இதை ரோடாக்கிறதுக்கும் அந்த முழுசந்தாவிகளுக்கும் உங்கள் கையில் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கே போனீங்கன்னா அவங்க டீச் பண்ணி தராங்க. சரிங்களா? அது ஒன்று. நம்பர் 2 அவங்க சொன்னது என்னன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்டை பண்ணி பண்ணி அவங்கள்ட்டே கொடுக்கலாம், அவங்களே சேல் பண்ணி இது பண்ணுறாங்க. அதையும் சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு நாளில் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழைநாளில் இப்போ ஒரு பாக்ஸஸ் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, கத்தாழ் நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. இந்த புக்லேயுமே அவங்க நிறைய இது வந்து அவங்களோட கேட்லாக். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி எப்படி என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரே நாள்லாம் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த பேசிக் இதை நம்ம கூட பண்ணுறாங்க. இந்த பேசிக் தான் நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கா. இதை கற்றுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. இதை பற்றின ஒரு சிறு புரிதல் நமக்கு வந்துருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஃபர்தராக நமக்கு தொடரணும் அப்படின்னா அவங்களோட அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் அந்த இப்போ இந்த இது எங்கேருந்து நம்ம இதை வாங்குறது, இல்லை அவங்களே நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் செஞ்சு அவங்களுக்கே கொடுத்தாலும் செல் அண்ட் கிவ் மணி. அதை எப்படி வியாபாரம் பண்ணணும் ஃபஸ்ட்டு நமக்கு அது தெரியணும்ல. பொருள் செய்யறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி விற்கணுங்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியணும். அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறதுனால இதை நிறைய பெண்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்படியே விட்டுறாம இதை ஃபர்தராக யாருக்கு கற்றுக்கணும்னு உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? அம்மா அதுக்கு ஏதாவது சார்ஜ் உண்டாமா? அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா கற்றுக்கிறதுக்கு? ஓகே ஃபைன். அது என்னங்கிறத நம்ம ஸ்கூல் சார்பாக கூட நான் கேட்டு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருக்கீங்க, இல்லை நான் இதை கற்றுக்கணும், மேற்கொண்டு இதை ஒரு தொழிலாகவே நான் செய்கிறேன் அப்படின்னு யாருக்காவது விருப்பம் இருந்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் தொலைபேசி எல்லாம் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் இதை எப்படி ஃபர்தராக கற்றுக்கலாம், இதை எப்படி உங்களோட முழுநேர தொழிலாக மாற்றிக்கலாம், இந்த ப்ராடக்டை நீங்கள் எங்கே விற்கலாம், எல்லா தகவலுமே அவங்க உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு ஜஸ்ட் 50 ரூபாய் தான் நாங்கள் கேட்டுருக்கோம். சரிங்களா? அதுவுமே அவங்களுக்கு அவங்க வந்து கற்றுறவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுருக்குறது, அவ்வளோதான். மற்றபடி இதை ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கும் போது இதனோட லாபங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். அது நம்ம எப்படி அந்த தொழிலை செய்கிறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. எல்லா பிஸ்னஸுமே நம்ம எப்படி செய்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ப்ராப்பர் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட விருப்பம் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே தெரியப்படுத்தி உங்களுக்கு திரும்ப அந்த தகவலை கொண்டு வந்து சேரும். சரிங்களா? எனியோ தேங்க்யூ. அட்லீஸ்ட் இத்தனை பேராவது வந்ததுக்கு நம்மளை நம்மளே கிளாப் பண்ணிக்கலாம்.